அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க அக்ரன் அக்ரன் சார்பாக இவ்வளோ பிஸிலையும் இன்னைக்கு மாலை நேரத்தில் வந்து எங்களுக்காக ஒதுக்கி மீடியா நண்பர்கள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் வெண்பா, அருண் கே பிரசாத், அப்புறம் இவர் ஆகாஷ் வந்து டைட் ஷெடியூலில் வந்திருக்காரு. ஆக்சுவலி 4:45க்கு அவர் கிளம்பணும், ஸ்டில் நோ இங்கே இருக்கார். ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு சில பேர்லாம் தெரியல, மன்னிச்சுங்க. நான் சினிஃபீல்டுக்கு நான் புதுசு, மன்னிச்சுக்குங்க. எல்லாரும் பேர் என்னெல்லாம் அனலைஸ் பண்ண முடியல. மிஸ்டர் கபாலி விஸ்வாந்த், ஆனந்த், அப்புறம் ஹரி மியூசிக் டைரக்டர், பிரியதர்ஷினி, முருகானந்தம் சார், ஜீவா ரவி சார், தனபால் அண்டு செந்தில், அனைவருக்கும் என்னோட நண்பர்கள் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னோட வணக்கங்கள், நன்றி, தேங்க்ஸ். அப்புறம் என்னோட ரோட்டரி நண்பர் கார்த்திக், அவரும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. மெயினாக இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் கருப்பசாமி. நான் ஒரு நாள் கோயிலுக்கு போய்க்கிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நண்பா ஒரு படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஐடியா இல்லை. நம்ம சினிஃபீல்டில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நான் பண்ணிக்கிருக்கேன். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணாப்புல, சரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் மறுபடியும் என்னட்ட இன்னொரு நாள் பார்த்து கேட்குறாரு, இது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கையில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறேன்னாப்புல. கதைலாம் தேவையில்ல அப்படின்னு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர வச்சாச்சு. சென்னைக்கு வந்து மறுபடியும் என்னட்ட கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. கதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, இது புதுசுனால எனக்கு தெரியாது. அப்புறம் நானும் திருப்பரங்குன்றம், கருப்பசாமி திருப்பரங்குன்றம், டைரக்டர் அருண்குமார் அவரும் திருப்பரங்குன்றம், அப்புறம் இன்னொருத்தர் மணின்னு வந்து ஒருத்தர் இருக்கார், அவரும் ஒரு கேமராமேனு. ஸோ எல்லோரும் திருப்பரங்குன்றம்னு சொன்னோடனே டக்குன்னு வித்தின் 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸு ஓகே திருப்பரங்குன்றம் குன்றம் அப்படின்னு சொல்லி அப்படி வச்ச பேர் தான் குன்றம் ப்ரொடக்ஷன். இந்த டயத்தில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். டைம் இல்லாத காரணத்தினால தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. ஓகே, அடுத்ததாக சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஷெட்யூல். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆகாஷ் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அக்கரன் ஒரு எமோஷ்னல் ட்ராமா, மல்டி ஸ்டாரர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் சினிமாட்டோகிராஃபர் ஆனந்தனா. அவர் தான் என்னை ரெஃபர் பண்ணார். அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இயக்குனர் பாலாசரோட வர்மாவில் நான் நடிச்சிருந்தேன். பட் அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா நடிப்பான், இவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்குது அப்படின்னு ஆனந்தன் நான் ஃபீல் பண்ணார். அவர் டைரக்டர் கிட்ட நான் ரெஃபர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டைட் ஸ்கெடியூலில் தான் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி படங்கள் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஒரு 15-20 டேஸ்க்குள்ளே பிகர் ஃபிலிம்ஸோட போட்டி போட முடியாத அளவுக்கு ஸ்மாலர் பட்ஜெட்ஸில் அதே சமயத்தில் ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே ட்ரை பண்ணுற ஒரு பிக் ஹார்ட் இருக்கிற ஒரு ஸ்மால் ஃபிலிம் தான் வந்து அக்கரன். ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாமல் கதையை நோக்கி மட்டுமே ட்ராவல் ஆகிருக்கிற ஒரு ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோம். இந்த கால் எடுத்தது வந்து டைரக்டர் அருண் சார். அவர் தான் வந்து என்ன ஆனாலும் அந்த ஜென்யூனிட்டி குறையக்கூடாதுன்னா எதுவுமே நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு டேலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அந்த கால் எடுத்ததுக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் எடுத்ததுக்கு வந்து இட்ஸ் அ பிக் பிரேவ் டிசிஷன். ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட்டில் என்ன ஒரு பார்ட்டாக அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஒரு பார்ட்டாக சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஆப்வியஸ்லி எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் மாதிரி ஒரு வெட்ரன் ஆக்டருக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை கூடவோ நடிக்கிறதுக்கு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சான்சஸ் கிடச்சிடாது. ஸோ ஒரு யங் ஏஜ்லேயே எனக்கு அது அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய கற்றுக்க முடிஞ்சது அவரோட ஒர்க் பண்ண ஃபியூ டேஸில். கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி யங் ஆக்டர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வெட்ரன் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணும்போது தான் நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளோ போகணும் தூரம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பயங்கர நியூவான்சஸ்லாம் கற்றுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கூட நடித்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே, கபாலி விஸ்வந்த் அண்ணா,
வெண்பா அண்ட் பிரியதர்ஷினி அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் ஹரி, என்னோட ஃப்ரெண்டு தான் ஹரி, மியூசிக் டைரக்டர், ரொம்ப டேலண்டட் பட்டிங் மியூசிக் டைரக்டர். வெரி சூன் பிகர் ஃபிலிம்ஸில் வந்து ஹரியை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா பெரிய ஜாம்பவான்களுக்கும் நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து பிகர் ஃபிலிம்ஸை நம்ம எப்படியுமே போய் தேடி நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் வித் பிக் ஹார்ட் நம்ம டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கரன் படத்தை பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்களை வரும்போது சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கும் ஆக்டர்ஸ், கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரே ஒரு விஷயம், தடை. அந்த தடை எப்பொழுதும் நம்ம கூடவே வரும். அதை உடைக்க பழகிட்டோம்னா அதை நம்ம கண்டு மிரளும். அங்கே தான் வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா நிறைய விஷயங்களை ஒரு ஓவர் நைட்டில் சில விஷயங்கள் நடக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதை அனுபவிக்கும் போது அது தெரியும். அதெல்லாம் தாண்டி அக்கரன் இன்னைக்கு வந்து ஸ்க்ரீனில் நிற்கிது. மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்னென்னா, எப்பவுமே ஒரு விதை, அந்த விதை என்பது மண்ணில் விழும்பொழுது தான் அது மரமாக வளரும். தவறி பாறையில் விழுந்துச்சுன்னா அங்கேயும் கண்டிப்பாக வளரும், ஆனால் அதுக்கு சில காலங்கள் எடுக்கும். எங்களுக்கும் அப்படி ஒரு சில காலங்கள் தான் எடுத்திருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம், அப்படி காலங்கள் எடுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா, ஒரு ஸ்டார் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் எங்களுக்கு ஒரு நட்சத்திரம் கிடச்சிருக்கிறாரு. எப்படின்னா, ஸ்டார்னா ஒரு படத்தில் தான் இருப்பாங்க. ஐயா பாஸ்கர் சார் அவர்கள் ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்கிற எல்லா படங்கள்லையும் அவர் ஜொலிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நாங்கள் குறிப்பிட வேண்டியது இருக்குது. என்னென்னா, பேசிக்காக நான் வந்து ஒரு உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்தது டைரக்டராக தான் ஆகணும். நான் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லி கண்டிப்பாக இந்த இடத்துல அதை பதிவு பண்ணி ஆகணும். என்னென்னா, என்னை நம்பி என்னுடைய நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். அப்போ உருவாக்கின அந்த கம்பெனியுடைய பேர் தான் தமிழ் சினிமாஸ். கதையெல்லாம் டிஸ்கஷன் முடித்து எல்லாம் பவுண்டட் ஆகிடுச்சு. ஆர்டிஸ்ட்டு அந்த செட்டப்லாம் போயிட்டுருக்கு. திடீர்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். பண்ணி இந்த நிறுவனத்தை கொண்டு வரணுங்கிறது, அவர் வந்து ஃபாரினில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், மணிக்கணக்காக பேசுவோம். ஒரு நாள் திடீர்னு அவர் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்போ என்கிட்ட அவர் இல்லை. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய பேரை நான் பதிவு பண்ணாமல் போயிட்டேன்னா அது மிகப்பெரிய ஒரு அவருக்கு நான் இழைக்கிற ஒரு துரோகமாக ஆகிடும். இப்போ இந்த படத்தை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றதுக்கு காரணமே அந்த நிறுவனம் தான். ஏன்னா, ஒரு மனுஷன் என் கூட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நிறைய செலவு பண்ணி இந்த நிறுவனத்தை உருவாக்குனார். இதை வந்து படம் எடுக்கிறதுக்கு தான் கோடிகள் தேவை. படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு சில லட்சங்களே போதும். அப்போ அவர் உருவாக்கிய அந்த கம்பெனியை அப்படியே என்னால் ஸ்பாயில் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்படி திரும்பவும் ரோட்டில் இறங்கி எப்படி செய்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது. அப்போ தான் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணி இந்த நிறுவனத்தை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம். அதனால் உருவானது தான் தமிழ் சினிமாஸ். அவர் பேர் வந்து தியாகராஜன், கடலூர்காரரு, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவருடைய ஆன்மாவும் என் கூட இருக்கிறதா நான் நம்புகிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது ரெண்டே விஷயம் தான் சார். இந்த உலகத்தில் வந்து 100 எதிரிகள் இருக்கலாம் சார். உண்மையாக ஒரு நண்பன் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் நட்புக்கு இலக்கணம், நட்புக்கு உதாரணம். அப்போது இந்த சூழ்நிலையில் என் கூட இருந்து இதை எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு நட்பு தான். இந்த உலகத்தில் ரெண்டே விஷயங்கள் தான் ரொம்ப அழகானது. இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு அந்த ரெண்டு விஷயம் தான். என்னென்னா, ஒன்று காதல், இன்னொன்று நட்பு. இந்த ரெண்டுமே மனிதர்களிடத்தில் இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக உலகம் வந்து வேறு ரூபத்துக்கு போயிருக்கும். அப்படி நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய நட்பு வட்டங்கள் இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் வந்து எனக்கு யாருமே தெரியாது. என் சொந்தக்காரங்க யாருமே இங்கே கிடையாது. எல்லாமே ஒன்று தம்பிகளாக இருப்பாங்க, இல்லை அண்ணன்களாக இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க தான் இப்போ என் கூட இருக்காங்க, இல்லை என்னுடைய வெல்விஷராக இருப்பாங்க. என்னுடைய சர்க்கிள்னு பிளட் சர்க்கிள்னு இங்கே யாருமே கிடையாது. ஆனாலும் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்படி ஒரு படத்தை எடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் நானும் என்னுடைய நண்பர் சிவானி செந்திலும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் இங்கே இந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா, நிறைய சமயம் வந்து நம்ம மற்ற மொழிகள் படம் ஓடுது, நம்ம படம் ஓடலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அதில் நியாயம் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்த படங்களில் அதில் அந்த நியாயம் இல்லை. நிறைய படம் பார்த்தோம்.
அப்போது கிட்டத்தட்ட அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் அருண் ஒரு முறை வந்து எங்களை சந்தித்து இந்த படத்தை என்கிட்ட காமிச்சார். பார்த்த மாத்திரத்தில் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள், இது உண்மையே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து படம் பார்க்குறங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்ப்ரெட் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிறதுல மட்டும் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அப்படி ஒரு தேடுதலில் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார் இல்லைனாலும் எல்லா படங்களும் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட படம் எங்களுக்கு கிடச்சிது. இதை லட்டு மாதிரி அப்படியே தூக்கிட்டு அழகாக கொண்டு வந்து ஸ்டேஜில் நிறுத்திட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் என்பதால் தான் எங்களுக்கும் ஒரு என்ட்ரி வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். இது முழுக்க முழுக்க இந்த பத்திரிகைத்துறை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் அதை மீறி நம்ம கூட இருக்கிற வெல் விஷஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு சக்ஸஸ் படமாக மாற்றணும். ஒன்றுமே இல்லை சார், நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையும் ஓடுது. ஒன்று. ரெண்டாவது, பல ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா படம் எடுக்கும்போதே ட்ரை ஆகிடுறதால விளம்பரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கொஞ்சம் விளம்பரத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக சினிமாவை தவிர வேறு நல்ல தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சினிமாவும் ஒரு நல்ல சிறந்த தொழில் தான். அதில் நம்ம ஒரு நல்ல லாபத்தையோ ஒரு நல்ல இடத்தையோ அடையலாம். அதுக்கு வந்து குறைந்தபட்ச நேர்மையும் ஒரு நல்ல சிந்தனைகளும், நம்ம எங்கேயுமே நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். நாம் என்னத்தை பண்ணணும்னா நிறைகளை அதிகமாகவும் குறைகளை கம்மியாகவும் இருந்தால் அது சக்ஸஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து அது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பர்சனலாக சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் இப்போ நான் சொல்ல விரும்பினது. ஏதாவது தவறாக பேசியிருந்தா ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னென்னா படம் நல்லா வந்திருக்கு, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். அக்கரன் டீம், ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெய்லரும் சாங் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை இந்த மேடைக்கு அழைத்த கபாலி விஸ்வந்த் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவரோட அட்டகத்தி படத்தோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். கபாலியில் தலைவர் கூட கலக்கியிருக்காரு, இப்போ அக்கரனில் வந்து நின்றுட்டுருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து படம் பண்ணிடலாம், பட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணுற கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் சும்மா கதை. நல்ல படம் பண்ணுறது தான் கஷ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் நல்ல படம் பண்ணுங்கள், படம் தூங்காது எங்கேயும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தேட்டரில் சேர்ந்துடும். இதுதான் உண்மை, இதுதான் சினிமாவில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் என்னோடய படம் வந்து 2016 ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஆவரேஜ் படம் தான் என்னால் ஒத்துக்க முடியும். ஏன்னா சூப்பர் ஹிட் படம் பண்ணியிருந்தால் இன்னத்துக்கு நான் வெளியில் வந்து நின்று இருப்பேன். பட் அதுக்கான தேடல்கள் இவ்வளோ நாள் ஆச்சு. பட் அடுத்தோட ப்ராஜெக்ட் வந்து கூடி சீக்கிரம் உங்ககிட்ட விரைவில் வரப்போகுது. மிஸ்டர் கபாலி விஸ்வந்த் தான் லீடாக பண்ணுறாரு. அதில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியல் நியூஸ் வரும். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல எடுத்தோன்னே படத்தை பற்றி பேச ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். முதல்ல வந்து கேப்டன் அவர்களை காட்டின அந்த பாடல் வந்து உண்மையிலே கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அது முதல்ல அதுதான் பாஸ்கர் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிவியில் கேட்டு அப்படி ஒரு மாதிரியாக இருந்தேன். மறுபடியும் டக்குன்னு கேட்டவுடனே அந்த பாட்டுக்கும் அதுவும் சாரும் போனதும் பயங்கர அந்த ஆத்மா அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டாகிறதுக்கு பக்கத்தில் இங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அதுவும் அப்புறம் சிவாஜி சாரை வீட்டுக்கு காட்டினதும் ரொம்ப நல்லா இருந்தது. இடையில அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரதர் பேசும்போது இறந்து போன தியாகராஜன் அவர்களுக்குன்னு சொன்னார். இருக்கிறவங்கள பற்றி பேசி அதனால் பயனடைகிறது எவ்வளோ இருக்குது, இல்லாத ஒருத்தரை சொல்லி அதை சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த மாதிரி நிறையா பிரதிபலன் பாராமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது. அதுவே முதல்ல நல்ல ஒரு இதை ஏற்படுத்துது. ரெண்டாவது ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. உங்களுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார். ரெண்டாவது படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கடைசி ஷாட் நடந்து வர்றாரு பாருங்க MS பாஸ்கர் சார். சூப்பர் சார். அதாவது நான் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, ஆனால் பாராட்டுறதுக்கு எனக்கு வயசு இருக்குது சார். அந்த ஷாட் நடந்து வரும்போது உங்களுடைய முகம், அந்த வாய் லைட்டாக திறந்துருக்கு, நடையில் ஒரு பதட்டமும் இதுவும் அல்லது ஒரு கம்பீரமும், அப்படி ஒரு லோ ஆங்கிளில் ஷாட்டு, பிரமாதமான ஷாட்டு. அந்த ஒரு ஷாட்டே இந்த மொத்த கதையும் சொல்லுது சார்.
அப்படி ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த விழா நாயகன் அந்த தெய்வப்பூவேன்னு ஒரு பாட்டு நினைக்கிறேன். அந்த பாட்டில் நடுவில் ஒரு பிஜிஎம்ல ஒரு ஃப்ளூட் ஒன்று வந்துச்சு. சூப்பர் தலைவா, ஹீரோ மாதிரி இருக்கீங்க. உண்மையில் இன்னைக்கு ஹீரோ நீங்கள் தானே. நல்ல அருமையான பாட்டு, அருமையான ட்ரெய்லர். இந்த படத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம், எனக்கு டைரக்டர் அருணான தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துடைய கேமராமேன் வந்து வட்டக்கானல்னு புகழேந்தி தம்பி டைரக்ட் பண்ண மனோ பையன் நடித்த படத்தில் அவர் கேமராமேன் இருந்தார். ஸ்பாட்லேயே ரொம்ப நல்லா பண்ணுவாப்புல. பயங்கர கஷ்டத்தை வந்து ரொம்ப எளிமையாக கடந்து போனார். அவர் தான் வந்து கூப்பிடும்போது தான் சரி ஓகே இந்த படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். ஆனந்த், வாழ்த்துக்கள் நண்பா, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. படத்துடைய டீசர் அண்ட் ட்ரெய்லரும் சாங் எல்லாமே சூப்பர். என்னென்னா அடிக்கடி தமிழ் சினிமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்று என்னென்னா, பெரிய ஹீரோவுக்கு நிகராக ஒரு நல்ல கதை, இது ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கும். அந்த நேர்கோட்டில் இந்த கதை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து சார் வந்து லீடு பண்ணி அதை வந்து பக்காவாக கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் ஓடி நம்ம வந்து படத்துக்கு அப்பப்போ தமிழ் சினிமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்ல கதை தான் வந்து ஹீரோவாக இருக்குங்கிற மாதிரி மறுபடியும் நிரூபிக்கும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. பாஸ்கர் சாரோட நான் A1 ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஸ்பாட்டில் சிரிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். சார் வந்து அப்படியே இந்த படத்தில் வந்து ஆப்போசிட்டாக வேறு லெவலில் எமோஷனில் பண்ணியிருந்தார். சார் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் ஷாட்டில் நடந்து வர்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு பரிச்சயம். மியூசிக் டைரக்டர் ஹரி SR, அவரோட காலங்களில் அவ்வளோ வசந்தம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர், ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. உன்னை சொல்லவே இல்லைடா சார். வாழ்த்துக்கள். அடுத்து தனியாகவும் ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணுறாப்புல. வாழ்த்துக்கள் விஸ்வா, வாழ்த்துக்கள் தம்பி. வருகை தந்திருக்க அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால இயக்குனர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நன்றி. இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா வெளியில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுங்க. மற்றபடி இந்த இதை படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ டு ஆல். கேமராமேனை சொல்லணும்னா ரியலி வந்து செகண்ட் டைரக்டர் மணி இவர். ஒரு ஃபயர் அப்பா அடுத்த ½ அன் ஹவரில் இங்கே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மிரட்டி எல்லாத்தையும் வந்து ஒர்க் பண்ண வச்சார். ரொம்ப என்னால் பாராட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. சார் மனசு வரலையா, வார்த்தை வரலையா? வார்த்தை வரல. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கார்த்திக் கால் பண்ணார். என்னோட ரோட்டரி நண்பர் அவர். கால் பண்ணிவிட்டு, நண்பா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. வந்து அப்போ தான் அருணை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அருண் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு, யார் அருண் ஹீரோன்னு? என் தலைவன் தான் ஹீரோன்னாரு. யார் அந்த தலைவன் கேட்டேன். MS பாஸ்கர் தவிர வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் இந்த படத்துக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அண்ணனோட சிஸ்டர் பையன் மது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அண்ணனை போய் பார்த்தோன்னே அண்ணன் உட்கார வச்சு வீட்டில் காஃபியெல்லாம் கொடுத்து, சரி இந்த படம் பண்ணலாம்ப்பா, எத்தனை நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டார் அண்ணன் ஃபஸ்ட்டு. அருண் அதே மாதிரி சொன்னார். ஆனால் அந்த டேட்டில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு. அண்ணனோட ஒர்க் பண்ணது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதை விட பெரிய விஷயம், எந்த கதையினா எதுன்னே தெரியாது, இந்த படத்தை பற்றி ஒரு பிட்டு கூட தெரியாத ஒரு விஷயம். கார்த்திக் கருப்புசாமின்னு ஒரு நண்பனுக்காக அந்த படம் எடுத்தால் ஒரு 25 குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்தான். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஒவ்வொரு எனக்கு ஷூட்டிங்லாம் கூட நான் இருந்திருக்கேன். முதல்ல உணவு, கேப்டன் சார் எப்படியோ அதே மாதிரி தான். உணவில் எந்த ஒரு சின்ன குறை கூட கிடையாது. ஒரு மட்டன் வாங்கினா கூட அவனே சொந்தமாக வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்து ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லாருக்கும், யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான். இந்த பாகுபாடு, ஹீரோயின் அவங்களுக்கு தனியாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஈக்குவலாக பார்த்து ட்ரீட் பண்ண நல்ல மனிதன். இந்த படம் வெற்றி பெற்று இவன் இன்னும் நிறைய படம் பண்ணன்றது எங்களோட ஆசை.
தேங்க்யூ ஆல், தேங்க்யூ அக்கரன் டீம், தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பாடல்கள் ரொம்ப முக்கியமாக நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு பாடலாசிரியர் ரொம்ப முக்கியம். ஸோ லாவர்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் லாவர்தன். கூப்பிடலன்னொன்னே எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா, ஐயோ இந்த டேக்கெல்லாம் வேறு பிரிச்சிட்டோமே, பில்லெல்லாம் பிரிச்சிட்டோமே, இல்லைனா மாற்றினாலும் ஒரு 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை கூப்பிட்டாங்க, அது வரையும் சந்தோஷம். ஹரி, இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கலை என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஹரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. ரொம்ப அருமையாக மியூசிக் கொடுத்தாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களுமே எழுதியிருக்கேன். அருண் கே பிரசாத் இயக்குனர் சாருக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இதுதான் என்னோடய சிங்கிள், எப்படி சொல்கிறேன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். சிங்கிள் டைட்டில் கார்டு வருது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதேமாரி எம்எஸ் பாஸ்கர் சார் படத்தில் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் டைட்டில் கார்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார், வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். அடுத்ததாக பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி அக்கரன் தனபால் சார் கூட டீமோடு தான் நாங்கள் இருக்கோம். நாங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்துக்கு யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கூப்பிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் யாருமே தேவையில்லை சார், ஏன்னா எம்எஸ்டினா எம்எஸ் தோனி, அவர் எங்கே போய் ஆடினாலும் அவருக்காக தான் கூட்டம் வரும், அவரை தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே எம்எஸ்பி இருக்கார், எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் ஒருத்தர் போதும் சார், எதுக்கு நீங்கள் செலிபிரிட்டி கூப்பிட்றீங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது நம்ம படம். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னா கூட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு படம் பண்ணேன். சார் ஞாபகம் இருக்குமா தெரில, சார் ஒரு மினிஸ்டராக பண்ணார், நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக பண்ணேன். ஸோ அதில் ஒரு சீன் வரும், சார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன். ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு சார் உங்களை வீடை வந்து செக் பண்ணணும்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு பார்வை பார்ப்பார். அங்கே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், இந்த மாதிரி கமல் சார் சொல்லுவார், நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல வாத்தியார் வேணும் நடிக்கிறதுக்கு. நம்ம கேரளாவில் போவோம், ஆந்திராவில் போவோம், பாலிவுட்டில் போவோம். பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சுன்னா, நடிகனாக இருக்கணும்னா பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகனாக இருக்கணும். அதே மாதிரி எங்களை மாதிரி வளரும் நடிகர்களுக்கு ஒரு பெரிய வாத்தியார் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் தான். அவர் படங்களை பார்த்தாலே போதும், அவர் கூட நடிக்கணுன்றதே கிடையாது, அவர் படங்களை உத்து பார்த்தாலே போதும். குரங்கு பொம்மை நிறைய படங்களை அவரை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தவறு செய்தால் நினைக்கிறேன், அந்த படமும் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ, ரொம்ப நல்ல டாக்ஸு. அண்ட் அவர் கூட இந்த மேடையில் நான் இருக்கிறேன்றது எனக்கு பெரிய பாக்கியம், என் பிளெஸிங்ஸ். ஏன்னா மது, நாங்கள்லாம் 3 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். மதுவோட அம்மா, அக்கா, அவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. என் பையன் ஒரு இயக்குனர், அட்லியோட அசிஸ்டன்ட். அவன் பண்ணும்போது என்ன கேட்டானா, அடுத்த படம் நான் பண்ணும்போது எம்எஸ் பாஸ்கர் ஒரு டேட் வேணும், நான் மதுக்கிட்ட இப்பயே பேசி வச்சுருக்கேன். அண்ட் நாங்களும் ஒரு படம் 2 படம் பண்ண போகிறோம் தனபால் சாரோட சேர்ந்து. அதுக்கு சார் உங்கள் வீட்டு கதவை வந்து கண்டிப்பாக தட்டுங்க சார். அண்ட் விஸ்வந்த் சொல்லவே வேணாம், எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நான் ஆரம்ப காலத்தில் நானும் ஆடுகளும் நிறைய நடிக்கும் போது அவர் எங்களுக்கு டைலாக் சொல்லிக் கொடுத்து, இந்த ரியாக்ஷன் இப்படி சார், இந்த ரியாக்ஷன். அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் ஸ்டாரோடய நடிச்சிட்டாரு. இந்த படம் அவருக்கு பெரிய பேர் வந்து கொடுக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் முருகானந்தம் சார் எனக்கு குரு, அவர் படத்துலையும் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு டேரக்டராக இருந்திருக்கார். கதாநாயகன் நம்முடைய ஒரு படம் விஷ்ணு விஷாலோட. ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு தைரியமாக வந்து எடுக்கிறாங்க. இப்போ நான் யாரோ சார் சமீபத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி மலையாள படம் பார்த்துட்டு நம்ம வந்து வருத்தப்படுறோம் நம்ம படம் இல்லைங்க, தமிழ்லேயே நிறைய படம் மூடி கிடக்கு. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா இந்த மாதிரி படங்கள் பெருசாக வரும். நம்ம படத்துலேயே நம்ம கொண்டாடுற நேர காலம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த குழுவுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அக்கரன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் என் சாய்பாபா வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சூப்பர். இந்த மேடையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கால் ஷீட் கொடுத்துட்டாரு, அட்வான்ஸ் மட்டும் தான் பாக்கி. சார் மறக்காம எனக்கும் கொடுத்துருங்க சார். ஸோ அடுத்தபடியாக ஜீவானந்தம் சார், லைசன்ஸ் படத்துடைய தயாரிப்பாளர், அவர்களை பேச அழைக்கிறேன். சார் மாலை வணக்கம் எல்லாருக்குங்க. என்னை இந்த விழாவுக்கு அழைத்த தனபாலன் சாருக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம்எஸ் பாஸ்கர் சாருடைய பெரிய ஃபேனு. பார்க்கிங் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு வில்லத்தனமாக நடிக்க முடியுமா? உண்மையாகவே ஒரு வீட்டில் காரை பார்க் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும், டென்ஷன் வரும். அது உண்மையாகவே வாழ்ந்து காட்டினார். அந்த படத்தை 2-3 ட்ரிப்பு நான் ஓடிடிலே பார்த்தேன் சார். பெரிய ஃபேனு. ஒரு படம் நான் ஆக்சுவலாக லைசன்ஸ் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு ஆன்லைன் கேமில் சூதாட்டத்தில் என்ன பிரச்சனை வரும்னு படம் பண்ணி முடிக்க போகிறேன், முடிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் சார். நிச்சயமாக ஜீவாராவி சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எம்எஸ் பாஸ்கர் வச்சு ஒரு படம் பண்ணணும்.
இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பற்றி நிறையா தனபால் சார் நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். டெய்லி ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸு, ப்ரமோஷன்ஸ் இதை பற்றிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். முதலாவதாக இந்த படத்தை எடுத்த என்னுடைய தயாரிப்பாளர், இந்த படத்துடைய தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர், நடிகைகள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கரன்கிற படத்தில் ரன் ஆட்களி வந்துச்சு. அதில் அக்கரனில் ரன் வருது. நிச்சயமாக அது ரன் ஆகும், வின் ஆகுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஹரி பற்றி சொன்னாங்க. இப்போ தான் அவர் பார்க்குறேன். நிறைய பேர் இன்றைக்கி தான் முறையாக பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெறணும். இந்த மாதிரி சின்ன படம்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பொதுவாக படத்துடைய கண்டென்ட் இப்போ நம்ம பார்த்தோம், மஞ்சுமல் பாய்ஸ்னு படம் பார்த்தோம். ஆக்சுவலாக பட்ஜெட்டை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஒரு 20 CR மேலே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பட் என்னென்னா பார்க்குறதுக்கு படம் ரொம்ப செலவு பண்ண மாதிரி தெரியாது. ஆனால் அந்த படத்துடைய கண்டென்ட்டும் அந்த குணாவுடைய பாட்டும் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அது மாதிரி நிச்சயமாக அப்படி ஒரு படத்தை ஒரு ஹிட் கொடுக்குற மூவி எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துடைய ப்ரெஸ் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த விழாவுக்கு அவர் தான் நாயகன் சொல்லலாம். ஹரி. வந்திருக்க அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதற்படியாக என்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. நான் இங்கே நிற்கிறதுக்கு அவங்க தான் காரணம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் இங்கே இருக்க அனைத்து திரைத்துறை ஜாம்பவான்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு லெஜண்டோட இன்னைக்கு படம் பண்ணிட்டு இங்கே இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இங்கே பண்ணியிருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே லைக் கேமராலேருந்து எடிட்டிங், ஆக்டிங் அண்ட் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு பெரிய நன்றி அண்ட் வணக்கத்தை தெரிவித்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அண்ட் முதற்படியாக எனக்கு சினிமா துறையிலேயே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்ததே என்னுடைய அண்ணன் அரவிந்த். அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அவர் இங்கே இல்லை, பட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு கிடைச்சது காரணமாக இருந்து ஆக்டர் ராஜானோத்தர், அவர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்லி குன்றம் ப்ரொடக்ஷன்ஸ் கார்த்திக் தேவி சார் அவருக்கு, அண்ட் கருப்பண்ணா, அருண் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு கொடுத்தது அவங்க தான். அண்ட் அனைத்து ஆக்டர்ஸ், வெண்வா, கபாலி விஸ்வான் சார், ஆகாஷ் ஆக்டர், அண்ட் எல்லாருக்குமே, கார்த்திக் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ அண்ட் என்னுடைய அண்ணன் கோபி அண்ணனும் இங்கே இருக்காரு. ஃபஸ்ட்டே சொன்னார், என்னோட போன படம் காலங்களில் அவள் வாஸ் நம்மளோட கேமராமேன். அண்ட் ஒரு சொந்த அண்ணன் தான் அவர் எனக்கு. அந்த மாதிரி தான் என்னை சினிமா துறையில் போகிற இடத்துலலாம் என் பேரை ஃபஸ்ட்டு சொல்லிடுற ஒரு அண்ணனாக கூடயே இருந்துட்டு வராங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ அக்ரன் படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து ஒரு ஹீரோவாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து லைக் அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹீரோ, பட் அதை தாண்டி தனியாக அவருக்கு ஒரு டைட்டில் சாங் ஃபஸ்ட்டு பண்ணது நாதான்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக அவர் இருந்திருக்காரு, பட் எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபஸ்ட் டைட்டில் சாங் எந்த தான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் இந்த பாடல்களை எழுதிய லாவர்தன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முதல் பாட்டு அக்கரனாண்டா பாட்டை பாடினது யது கிருஷ்ணன் அண்ட் ஆர்த்தி எம்என் அஸ்வின், அவங்கள பற்றி இங்கே சொல்லிடணும், நல்ல சிங்கர்ஸ். அண்ட் இரண்டாவது பாட்டு தெய்வம் தந்த பூ, அதை பாடியிருக்கிறது வெங்கட்ரமணன் அப்படின்றவர். அவருமே ஒரு நல்ல திரையுலகில் ஆல்ரெடி பாட்டு நிறைய பாடிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி இங்கே நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட ஹெல்ப்பாக இருந்த புவனேஷ் செல்வனேசன் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். அவரும் ஒரு அண்ட் என்னோட மற்ற மியூசிஷியன் டீம் அனைவருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் டேரக்டர் சார் பற்றி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். அருண் சார் பற்றி நல்ல ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஃபஸ்ட்டு டே ஒன் சார், இது உங்ககிட்ட சொல்லணும் சார், எம்எஸ் பாஸ்கர் சார் டே ஒன் உங்களை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட தான் பேசினார். ஹரி, நம்ம வந்து இப்போது எம்எஸ் பாஸ்கர் சாரை ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்க்க போகிறோம். அவர் எப்பயுமே ஒரு கேரக்டராக பயங்கரமாக அவர் எல்லா படத்துலையுமே தனியாக தெரிகிற ஒரு நட்சத்திரம். இப்போ இந்த படத்தில் அவரை நம்ம வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன், அவர் எப்படி பண்ண போகிறாரு, ஹீரோவாக நான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறோன்றது எனக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார். ஏதாவது ஒரு தீம் பண்ணிடலாமா, சாங் பண்ணிடலாமா, சார் இருங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி பண்ணிட்டு போயிட்டு செகண்ட் டே வந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் இந்த படத்துக்கு நான் தேவையில்லை, அவர் ஒருத்தரே போதும், அவரே பார்த்துப்பாரு, இவர் ஏற்கனவே ஒரு நிறைய படம் ஹீரோவாக கமிட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு பர்சன் தான். ஸோ இது நான் பண்ணியிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி செகண்ட் டேவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சார். உங்களால் தான் அந்த கான்ஃபிடன்ஸே வந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் 2 சாங் அண்ட் ட்ரெய்லர் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு சாங் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸை தெரிவித்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டரில் வருது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். ஏன்னா எங்களுடைய முதல் ஆடியன்ஸ் நீங்கள் தான். இன்றைக்கி இவ்வளோ நாள் நாங்கள் வச்சுட்டு இருந்தது எங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம் ஒரு குடும்பமாக. பட் இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இதிலேருந்து எடுத்து இன்னும் பல பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான்
எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷன், இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்யூ. மீடியா நண்பர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ஆரம்பிக்கும் போதே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னென்னா விஜயகாந்த் சார் அவர்களை பற்றியும் நடிகர் திலகம் அவர்களை பற்றியும் முதலாக வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒருத்தர் ஹீரோவை நடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய முன்னோடிகளை நினைத்து பார்த்து ஆரம்பிக்கிற முதல் இதாக தான் நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாரை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு தகவல், அநேகமாக அவரே யாருக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் சாரை பற்றி அவர் மேலே அவ்வளோ அபிப்பிராயம் உள்ள இவரும் ஒரு வள்ளல் அப்படிங்கிறது வெளியிலே தெரியாமல் இருந்திருக்கு. இது வரைக்கும் அவர்கிட்டே நான் சொன்னது கிடையாது. ஒரு இடத்துல போயிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொது மனிதர்கிட்ட அவங்க நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இருளர் இனத்துக்கெல்லாம். யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சார் வந்து இருளர் இனத்துக்காக 2-3 வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட் டைமாக நான் இதை சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர் வெளியில் தெரியாமல் இதை வந்து வச்சுருக்கலாம், அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் இந்த மாதிரி வந்து மனோநிலை உள்ளவர்கள் வெளியில் சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தன்மை வரும். நம்மளும் செய்யணுமேங்கிற ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இதை நான் கேள்விப்பட்டே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக இது வரைக்கும் எந்த மீடியாவிலையும் இது வரலை. ஏன்னா இவர் சொல்லலை. அதுதான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் சார் கூட சேர்ந்து என்னுடைய பாக்கியம், சாரோட சேர்ந்து எத்தனை படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா, மயில்சாமி சார் அவர் ஐயோ செம்ம கேரக்டர், ரொம்ப அருமையான மனிதர். அவர் 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷனில் சீனு. அப்புறம் ஒரு நாள் தனியாக வரும்போது நடந்து வருகின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நான் எடுத்தேன். அப்போ அவர் தனியாக வரும்போது ஏதோ டைலாக் பேசிகிட்டே வர்றாரு. எனக்கு சில டைலாக்ஸில் சில கன்ஃபியூஷன்ஸ் விடும் பார்த்துக்கலாங்கிறாரு. அவர் கான்ஃபிடண்ட்டாக பேசிட்டு வர்றாரு. ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கிரிப்டில் நம்ம ஒன்று எழுதி கொடுக்குறோம், அதை தான் அங்கே பேசிட்டு வர்றாரு. சில விஷயங்கள் அவராக எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் செய்கிறாரு. அது சூப்பராக இருக்குது. டப்பிங்கில் வந்தால் நான் என்ன சொல்கிறேன், சார் நம்ம அங்கே பேசின எதுவுமே வேண்டாம், இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறேன். வச்சுக்கலாங்க அப்படின்றாரு. அவரே டைலாக்கு ஸ்லோகன் மாதிரி பேசுகிறாரு. கிளைமாக்ஸில் வில்லன்ட்ட பேசிட்டு வர மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று வரும். லிப்ஸிங் பிடிக்கிறார் பாருங்க அவர். ஏன்னா ஸ்பாட்டில் பேசின டைலாக் மொத்தமாக வேறு, இங்கே வந்து பேசும்போது கொடுக்குற டைலாக் மொத்தமாக வேறு. ஆனால் அந்த லிப்ஸிங் பிடிச்சி வர்றாரு பாருங்க. டப்பிங்கில் வந்து வேறு டைலாக், இருக்கிற டைலாக் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அந்த உணர்வோடு அதே ஸ்பாட்டில் என்ன பேசியிருக்காங்களோ அதே உணர்வை எடுத்துகிட்டு வர்றதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக அது வந்தது. உண்மையிலே எம்எஸ் பாஸ்கர் சாரோடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் நான். அதாவது நீங்கள் ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி, வெள்ளித்திரைன்னு ஒரு படம், ஒரு ஆர்டிஸ்டோட மேனேஜர்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தாலும் வெள்ளித்திரையை நான் கலைஞர் டிவியில் அடிக்கடி போடுவாங்க. இப்போ பார்த்தா கூட சாரோட பர்ஃபார்மன்ஸுக்காக எந்த இடத்துல உட்காரணும் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் நான். இது அந்த படம் மட்டும் கிடையாது, அவர் நடித்த எல்லா படங்களிலையுமே அந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். அதில் ஒரு பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருக்கலாம், எந்த ஹீரோவனாலும் நடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சில பேர் வந்து விஜய் ரசிகராக இருப்பாங்க, இல்லை அஜித் சார் ரசிகராக இருப்பாங்க, ஒவ்வொரு சூர்யா சார் யார் வேணா இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே மேக்சிமம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் ரசிகர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன கேரக்டர் நடிக்கிறாரோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவார். அது இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக இம்பேக்டை நமக்கு கிரியேட் பண்ணுவார். அது இப்போ வந்து பார்க்கிங்காக இருக்கட்டும், ஆரம்ப கட்டத்துலேருந்து அது வந்து அப்படி ஒரு இம்பேக்ட் இருந்தது. எனக்கு வந்து இன்றைக்கி சிவானி செந்தில் அவர் தான் என்னை அழைத்தார். அதுதான் வந்து எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே அது வந்து இதில் மீடியாக்கள்லாம் பார்த்தேன். அந்த விஜயகாந்த் சாரோட இதுக்கு போய் பண்ணது நான் பார்த்துருக்கேன். ஏற்கனவே சிவானி செந்திலுக்கு அனுப்பிச்சிருக்கிற பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி இருந்தது. இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தர்ம சிந்தனை உள்ளவங்க தான் அவங்களோட ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, அவர் ஏன் விஜயகாந்த் சார் அவ்வளோ இருக்குன்னா இவரும் அந்த மாதிரி சிந்தனை ஒத்த சிந்தனையோடு தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அதுதான் காரணம் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ப்ரொடியூசர் அநியாயத்துக்கு பிடிச்சி போச்சு. அவர் வந்து ஸ்டேஜில் சொன்னது வந்து, நம்ம சாதாரணமாக ஒரு கதையை பேசணும்னா அது எவ்வளவோ கேட்பாங்க,
நீ எந்த ஊருப்பா? திருப்பரங்குன்றம். நீ திருப்பரங்குன்றம். நீ திருப்பரங்குன்றம். அப்போ நம்ம படம் ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ இப்படி ஒரு படம் நடக்குமாங்கிறது உலகத்திலே நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஊர் பற்றுங்கிறது எனக்கும் இருக்கும். நான் உண்மையிலே அப்போல்லாம் ஊர்லேருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்த புதுசில் என் ஊர் பஸ்ஸை பற்றில கொஞ்சம் 5 நிமிஷம் ஃபீல் ஆகிடுவேன். ஆனால் பணம் பண்ணி படம் போட மாட்டேன். ஒரு ஊர் பற்றுக்காக ஒருத்தர் படம் பண்ணி உண்மையிலே இந்த 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 டீமில் இருக்கிற மொத்த பேருமே இன்னொசொண்டாக இருக்கிறாங்க. எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் அவங்கள்ட்ட இல்லை. இந்த பாடல் எழுதினார் பாடல் ஆசிரியர், எந்த இமேஜுமே இல்லாமல் பேசுகிறாங்க. இன்னசென்ஸு ஜெயிக்கணும். நாட்டில் கிரிமினல்ஸோட இன்னசென்ஸு ஜெயிச்சே ஆகணும். உண்மையிலே எனக்கு வந்து அவ்வளோ நான் இதாக பிடிச்சிருக்கீங்க. இவ்வளோ எனக்கு நான் உண்மையை எக்ஸைட் ஆகிறேன் இந்த டீமை பார்த்துட்டு. அதே மாதிரி சிவானி செந்தில் அப்படி தான். மொதல் நாள் பயங்கர இதாக இது பண்ணிட்டு இருப்பார். அவர் மேலே கொலை வரல இருப்பார். ஃபோன் எடுக்க மாட்டார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பார்த்தா போயிடும். பார்த்த உடனே அப்படியே சுத்தமாக மறைஞ்சிடும். அது இந்த மாதிரி மனோநிலை உள்ளதே பெரிய விஷயம். அது மாதிரி தனபால் சார் இவங்கெல்லாம் வந்து இப்போ அவர் நண்பரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே எனக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸை பற்றி பேசுனாங்க. குணா படம் வருகின்ற பொழுது அபிராமி அபிராமின்னு சொல்லிட்டு காதலை மையப்படுத்தி வந்த படம். ஆனால் அதே காதலை மையப்படுத்தி வந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு நட்பை பற்றி சொல்லும் போது தான் பெருசாக ஜெயிக்குது. அப்போ இங்கே காதலை விடவும் நட்புக்கான வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் உள்ளவங்களே தெரியுது எனக்கு. ஸோ இந்த பாடல்களும் மிக அற்புதமாக இருக்குது. அதேமாதிரி ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு அப்பா பொண்ணை பற்றிய கதைன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த இவர் முருகானந்த் சார் சொன்ன மாதிரி அந்த எண்டில் ஒரு சார் நடந்து வர அந்த கம்பீரம் இருக்குல்ல, அது ஒரு ஷாட்டு போதும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவர் எந்த இது நடித்தாலும் அப்படி ஒரு இது நான் திருப்பி பார்த்தா அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் மிகப்பெரிய ரசிகன் அவருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த நேரத்தில் சடனாக மேலே கூப்பிட்டோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கே கூப்பிட்டுட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ஜீவன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அவர் என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தனால தான் எனக்கு இந்த டீம் கிடச்சாங்க. தென் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கருப்பசாமி அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே தேட்டர் ரிலீஸ் ஆகிட்டனையும் தேட்டரில் போய் பார்த்துட்டு எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததா நம்ம எல்லோருக்கும் வணக்கம். அக்கரன் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஃபிலிம். இந்த மாதிரி ஜானரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அப்போ டைரக்டர் சார் ஆடிஷனில் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க. அப்போ சார் என்கிட்ட கேட்டது ஒன்று தான், நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் க்ரைம் சீன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். பட் ஸ்கிரிப்ட் கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து லவ், சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் காமெடி, இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப ஸ்பெஷல், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் சார் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி டெபியூ ஆகிறவங்களுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். எம்எஸ் பாஸ்கர் சார், சாரோட ஆக்டிங்க்கு யாருமே ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அதில் நானும் ஒருத்தி. சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சார் கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்லை. ஸோ இந்த படத்தில் சார் கூட நடிக்கணும், பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஏன்னா சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கூட நடிக்கும் போது நான் ரொம்ப கான்ஷியஸாகவே இருந்தேன். பட் சார் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே தைரியமாக பண்ணிட்டேன். சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். விஸ்வாந்த், ஆகாஷ், பிரியாதர்ஷினி, கார்த்திக் சார் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஓபி ஆனந்த் சார், விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஹரி, சாங்ஸும் பிஜிஎம்மும் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஃபைனலி நம்ம அருண் சார், டைரக்டர் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். டெபியூ டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரகிள்ஸ், டென்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய வந்தது. பட் அது எல்லாமே ரொம்ப கூலாக, ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. அண்ட் தனபால் சார் அண்ட் சிவானி செந்தில் சார், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்துக்காக ப்ரொடக்ஷனும் சரி, டைரக்டரும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு உங்களோட ஆதரவு எங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. அடுத்ததா கொட்டுவா. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் மீடியா பீப்புள்ஸ் தான். ஸோ நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடய அட்டகத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு அக்கரன் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும். ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை ஒவ்வொரு படத்துக்கும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா, உங்களுக்கு தான் முதல் நன்றியை நான் சொல்லணும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் எனக்கு முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்கரன் படம், இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார். நிறைய பேருக்கு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது இங்கே வந்து மேடையில் சொல்லும்போது எனக்கு தெரியுது. இதுக்கு நான் பிஃபோராக நான் வந்து சிங்கர் மனோ சாரோட சன் துருவன் அவரோட படத்தில் பிரதர் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் தான். ஸோ ஆனந்த் சார் அந்த படத்தோட பிரேக்கில் ஷார்ட் டைமில் முடித்ததுக்கப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. விஸ்வந்த், ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் அப்படிமா. ஏன் சார் அப்படின்னு. இல்லை, கட் சொன்னதுக்கப்புறமும் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு புரியல அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் சார், நான் ஃபுல் ஸ்கிரிப்டும் படிச்சிட்டேன் அப்படின்னேன். தெரியுது அப்படின்னாரு. அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. பட் அது எதுக்குங்கிறது இந்த படத்துக்கு நான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் கூட நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த கதாபாத்திரத்துக்கு என்னையே ரெஃபர் பண்ணது மிஸ்டர் ஆனந்த் சார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன். இங்கே மேடையில் இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க. எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆரம்ப படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சாரை பற்றி ஒரே ஒரு விஷயந்தான், எந்த படம் பண்ணாலும் அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோங்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் நடித்த எல்லா படங்கள்லையுமே அவர் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் சரி, 1 hour வந்தாலும் சரி, அவர் தன்னை ஹீரோவாக நினச்சி பண்ணுறதுனால தான் மக்கள் மனசில், எல்லார் மனசிலும் போய் நிற்கிறாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு நடிகனுக்கு தெரியும். உண்மையாக நடிகன் வந்து ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை புரிஞ்சு நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். ஏன்னா அந்த கதாபாத்திரத்தோடு வாழ்ந்துருவார் அவர். அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நான் இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட நான் அதை பார்த்துருக்குறேன். கபாலியில் நடிக்கும் போதும் சரி, அண்ணாத்திலையும் நடிக்கும் போதும் சரி, தலைவர் வந்து நடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நடித்து முடித்த உடனே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேருக்குமே வந்து அவர் சொல்லுவார், இந்த சீன் நல்லா பண்ணீங்க, இந்த டைலாக் நல்லா பண்ணீங்கன்னு. அதே மாதிரி நான் அக்கரன் படத்தில் வந்து பாஸ்கர் சார் கூட பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. சார் ரொம்ப ஹாப்பி சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் கே பிரசாத் சாரை பற்றி சொல்லணும்னா, டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா, கபாலிக்கு முன்னாலேயே நானும் அவரும் மீட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு பயணம் பண்ணோம். பட் அந்த ப்ராஜெக்ட் அக்கரனில் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் பேசினா டைம் அதிக நேரம் எடுக்கும். இன்றைக்கு விழா நாயகன் ஹரி சார், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு அனிருத் சார் மாதிரி வரப்போகிறீங்கன்னு தெரியுது. இதில் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அந்த சாங் சாரோட அந்த மாஸ் ஆக்ஷன் சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக கருப்பசாமி சார் அண்டு
கோ டைரக்டர், அசோசியேட், ஆல் ஏடிஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது சின்ன படம் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. இதில் எல்லாருமே ஒரு பெரிய படத்துக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் நான் ப்ரிவியூ படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லுவீங்க. தேங்க்யூ ஆல். தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது மேடையில் இருக்க ஜாமானுங்க ரொம்ப வணக்கம். பாஸ்கரனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், ப்ரொடியூசர், கருப்பண்ணன், பாலண்ணன், செந்தில் சாருக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கிடச்சது நம்ம ஆர்டிஸ்ட் ராஜா ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணி கொடுத்தா டைரக்டர்கிட்ட. டைரக்டர் எனக்கு பீச்சில் திரும்பி சோதனை கொடுத்து ட்ரெய்லர் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பாஸ்கர் சார் எனக்கு ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு ஷாட் கூட உட்கார மாட்டார், அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். எனக்கு கிடைச்ச சூப்பர் ஸ்டாரு பாஸ்கர் சார் தான். எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அடுத்ததா அக்கரன் படத்துடைய கேப்டன் சொல்லலாம் இயக்குனர் அருண் கே பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன பேசணும்னு நினச்சேன், எல்லாமே ப்ரொஃபஷனை பேசிட்டாரு. கேமராமேனை பற்றி அண்ணனும் பேசிட்டாரு. என்ன பேச எனக்கே தெரில. அப்பாவுக்கு வணக்கம். கார்த்திகை சொன்னது எல்லாமே கரெக்டு. நண்பர் கருப்பசாமி மூலியமாக தான் எனக்கு அண்ணனை தெரியும். ஹீரோ யாருன்னு கேட்டார். அப்பா பேர் சொல்லியிருக்காரு கருப்பசாமி. சொன்னோடனே சரி உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணா கருப்பு. கேமரா பற்றி சொல்லணும். அவர் வந்து எப்படி வேல்ராசோட அசிஸ்டண்ட். அவர் எனக்கு பக்கபலமாக இருந்தவர் அவர் தான். நண்பர் விஸ்வான் பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. வெண்பா, பிரியதர்ஷினி, கார்த்திக் சார், சரோடி மாஸ்டர் பேர் விட்டு தான் மன்னிச்சிருங்க. முக்கியமாக அப்பா தான் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் எனக்கு. மற்றும் என்னுடைய ஏடிஸ் அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வெண்பாங்க அம்மா, என்னுடைய டிசைனர் விமல், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பராக குட்டி. மன்னிக்கணும் விழாவி நாயகனை மறந்துட்டேன். சாரிப்பா, டென்ஷன். முதல் மாடை தப்பாக பேசி தான் முடிச்சுக்குங்க. தேங்க்ஸ் ஹரி. தேங்க்யூ சார். இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல கபாலி விஸ்வாந்த், அப்புறம் வெண்பா, பிரியதர்ஷினி, கார்த்திக் சார், அப்புறம் ஆகாஷ், அப்புறம் மாப்பிள்ளை நமோ நாராயணன், அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள், அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்பசாமி அவர்கள், விமல் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார், எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம், அருமையாக இருந்தது. இந்த 2 சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன், இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர். முதல்ல வந்து இந்த படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு என்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது, இந்த மாதிரி அருண்னு எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா, அவர் ஒரு படம் பண்ணணுன்றாரு. சரிப்பா பண்ணலான்னு. இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்புல. டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னா, ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பரீட்சைகளை கொண்டாந்து அவங்கள விட்றேன்னு கேட்டேன். இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது, அது கதை அந்த மாதிரின்னு.
கதையெல்லாம் அந்த மாதிரி சரி அப்படி நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்லுப்போ நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போ. பார்க்கிங்கில் வந்து 2 பேருக்குப்பா, ஹரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்புல. சொல்லும்போது தான் ஓஹோ உண்மையிலேயே வில்லங்கம் தான் இது அப்படின்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி இல்லை வேணாம்ப்பா, நீங்கள் வேறு யாரையாவது வச்சுங்க. இல்லைப்பா, அந்த வயசு, அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார். அதான் மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா, மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்து வச்சார். எல்லாருமே வந்து நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம். ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டாப்புல, அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணன் அப்படியே இருக்கிறாப்புல, எப்படிண்ணா அந்த மாதிரின்னாப்புல. அதுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வயசாகணும்னேன். அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஷார்ட்ஸ் இப்படி வைங்க, இப்படி நடந்து வாங்க, இப்படி வாயை தருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம், மாஸ்டர் ஒரு பக்கம், தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் அங்கே இருந்து நடந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, வேகமாக ஓடாத குறையாக வேகமாக நடந்து வர்றது. ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார், ட்ராக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தள்ள சொல்லி, அதில் என்ன இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்குமே போயிருக்கலாம். அவ்வளோ தூரத்தில் போயிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வேக வேகமாக வர சொல்கிறது, அதை அழகாக எடுத்தார். அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டராக கொடுத்து இந்த படத்தை மிகச் சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள். எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்களை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நான் அப்படியே உருகிடுவேன். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு என்கிட்ட கிண்டல் பண்ணி, என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு. இது என்ன இருக்குது, இது எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு எந்த ஜென்மத்திலையும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலைக்கணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயே முடி ஓட்டி போச்சு, என்னமோ தெரியல, கனம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த குழந்தைகள் எல்லோரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வான் சொன்னார். நைட்டு எடுக்க போகின்ற ஒரு 2 ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்திலேருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தார். அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன். அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்டு அவர் நிச்சயமாக ஒரு 100% தகும் அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமை. அங்கேருந்து காலையில் வந்தோடனே எல்லாரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது. எல்லாருமே சொல்கிறேன் நான், அருணும் சரி, டைரக்டரும் சரி, எல்லாருமே சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான். தம்பி முருகானந்தம் ஆகட்டும், அவராகட்டும் எல்லாரையுமே சொல்கிறேன் நான் பொதுவாகவே. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நான் வந்து வேர்க்காமல் நடித்த கேரக்டர் இது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே ஏன்றதை நான் இப்போ சொல்லக்கூடாது, அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நல்ல கதை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மண்புழுவை கூட நம்ம மிதிச்சா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா, அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க. சரின்ட்டு பண்ணேன், நல்லா வந்திருக்கு. அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்களுடைய மற்றும் தமிழ் ரசிக பெருமக்களுடைய பொறுப்பு, இறைவனுடைய பொறுப்பு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும், கருப்பு ஆகட்டும், அப்புறம் விமல் சார் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், என்னுடைய அன்பு மகன் அருண் கே பிரசாத் ஆகட்டும். அருண் கே பிரசாதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும், நல்லபடியாக வரணும். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அது இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு, இதயபூர்வமான நன்றியோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு முக்கியமான விஷயம், என் கூட சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர் சிவானி செந்தில் வந்து இந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, அவர் முகம் இன்னும் இதில் காமிக்கல. அப்படி அதை நம்ம விட்டு கடந்து போகவும் கூடாது, அது முடியாது. என்னுடைய நண்பரை நான் ஒரு அவளோட அழைக்கிறேன், ஓரிரு வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க, அதுவும் மெயினாக நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் பேசிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பேசிக்க இல்லை. தமிழ் சினிமாஸ் அண்ட் சிவானி ஸ்டுடியோஸ் நல்ல சினிமாக்களை வெளியிடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கும். அதில் அக்கரனில் ரிலீஸ் பண்ணுறதுல மிக மிக பெருமை. ஒரு சின்னதாக ஒரே ஒன்று சொல்லணும். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா எடுக்கிறது ஈஸிங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. ஏன் கஷ்டம்னா, ஈஸியாக எடுத்துட்டா எதையுமே படம் நல்லா இருக்காது. சினிமா கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல கதை அது கஷ்டப்படுங்க, நல்ல டைரக்ஷன், நல்ல டீம் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அக்கரன் அந்த மாதிரி படம், அதனால் ரிலீஸ் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய படம் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க? ஏன்னா நிறைய ஆக்டர், நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து இந்த ஸ்டோரியை பண்ணிட்டாங்க. இதில் என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க? நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் சார். ஆல்ரெடி இப்போ நிறைய சீன் வெளியே சொல்லிட்டோம். உங்களுக்கு ட்ரெயிலில் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். நான் மேற்கொண்டு சொன்னால் கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் படம் கண்டிப்பாக ப்ரீவியூ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். எம்எஸ் பாஸ்கர் சார், உங்களுக்கு சார் எப்போவுமே உங்களை வந்து பார்த்த ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஷாட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க ஃப்ரேமு. அதே ஷாட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முகத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, ரஜினி சார் நடந்து வர மாதிரி. அந்த ஷாட்டை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி, அதை பற்றி? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க, பாஸ்கர் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்காப்புல அப்படின்ட்டு. அது நான் சொல்லுவேன், எனக்கு அது ரொம்ப பெருமைண்ணா அந்த மாதிரி நான் இருக்கிறதில்ல அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸை தைச்சு அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாரு. இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா மாதிரியே எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு. இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு முன்முகம் ஷாட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க, எப்பவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி சார் இதை முன்னெடுத்து போனீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட், ஓகே. இப்போ பார்க்கிங்கில் என்ன அது 2 பேர் லீடிங்கு, இதில் வந்து நீங்கள் மெயின் ரோலாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அதனால் அப்போ மீதி இருக்கிறவங்க அப்போ விஸ்வாந்த் மெயின் ரோல் எல்லாருமே உங்களை பற்றி தான் சார் சொன்னாங்க. எனக்கு சொல்லுவாங்க, ரைட். அது அவங்களுடைய பெருந்தன்மை. இப்போ என் குழந்தைங்க 2 பேராக என்னுடைய மகள்களாக நடித்த இந்த 2 குழந்தைங்களும் மெயின் ரோல் தான். விஸ்வாந்தும் மெயின் ரோல் தான். இதில் நடித்த கார்த்திக் சார் இருக்கிறாரு, அவரும் மெயின் ரோல் தான். அவரை பற்றிலாம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னாக்க அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, அந்த சேரில் உட்கார வச்சுட்டு, அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீனு. அவர் முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசு கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்தளவுக்கு அதான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டார். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான். சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான், பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான். அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இது வரைக்கும் ஸ்டண்ட்டில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம். இதில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எப்படி சார்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டென்ட்டிலெல்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இப்போ இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன். என்ன மேலே வந்து ஒன்றுமே சேடில்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இப்போ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன், கங்கை அமரன் சார் டைரக்ஷனில். அதில் ஸ்டென்ட்டு காட்சிகளில் 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு ஒருத்தனா நானும் நடித்தேன். ரெண்டாவது பேசிக்காகவே வந்து நான் சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவன். அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது, ஈஸியாக இருந்தது. மாஸ்டருடைய ஒத்துழைப்பு, மாஸ்டரும் கரெக்டாக ஷார்ட்ஸ் அதுக்கு ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார். வெண்பா மேடம், உங்களுக்கு தான் கொஸ்டின். நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. எம்எஸ் பாஸ்கர் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவர் கூட நடிக்கும் போது? எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பிகாஸ் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் எல்லா சீன்லேயுமே ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன்.
சார் திடீர்னு சார் நம்ம பேப்பரில் ஒன்று இருக்கும் பட் கூட நடிக்கும் போது சார் சடனாக ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சடனாக ரியாக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் சார், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணீங்க, அதில் வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாருன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் எங்கள் அண்ணன். ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவர். அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் பிரபுண்ணா, அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க 2 பேர். நான் மகன்டா தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம். பிரபுண்ணாட்ட கேட்கும்போது பிரபுண்ணா உடனே நம்ம பாஸ்கருக்கு இல்லாமல் என்ன, நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எங்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன் அண்ணன் இல்லை, ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல, நாம் யாருமே நினைக்கல. நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே தான் சார் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல இல்லாமல் இல்லை, அவர் எப்போவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாத்துக்கூடையும். அது இந்த இடத்துல சொல்லிட்டு இசை தட்டை நம்ம வெளியிட்டுடலாம். ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடலாமா?